ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபீஷியல். கதையும் மருந்துங்கிற நம்மளுடைய தொடரில் நமக்கு ரொம்ப பிடிச்ச சின்ன சின்ன கதைகள் மூலிமா நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் தேவைப்படுற மருத்துவ குறிப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன கதைகள் அதை பார்த்துடலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு தொப்பி விற்கிற வியாபாரி இருந்தாருங்களாம்மா. அவர் ஒரு மரத்துக்கு கீழே தொப்பியெல்லாம் விற்றுட்டு இருந்தாருங்களாம்மா. அப்போ அவருக்கு பசிச்ச காரணத்தினால சாப்பிட போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு போனாருங்களாம்மா. அப்போ அந்த மரத்து மேலே ஒரு குரங்கு கூட்டம் இருந்ததாம். அது கீழே இறங்கி இருக்கிற எல்லா தொப்பியுமே எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. சாப்பிட போயிட்டு ரிட்டன் பார்த்தவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு தொப்பியுமே இல்லை. மேலே பார்த்தா குரங்கு கூட்டம் தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. இவர் உடனே ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் குரங்கு தொப்பி கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு சைகை செஞ்சு காமிச்சாராமோ. அந்த குரங்கும் அதே மாதிரி ஒரு குச்சியை பறித்து இவர்கிட்ட சைகை செஞ்சு காமிச்சதாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு அவர் உடனே தான் தலையில் இருந்த தொப்பியை தூக்கி தூரமாக எரிஞ்சாராமோ. அதை பார்த்து அந்த குரங்கு கூட்டம் அதோட தலைகளில் இருந்த எல்லா தொப்பியும் தூக்கி தூரமாக எரிஞ்சுதாம்மா. கீழே விழுந்த தொப்பி எல்லாத்தையுமே அந்த தொப்பி வியாபாரி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாராம்மா. காலங்கள் கடந்தது. அவருடைய பேரன் அதே தொப்பி வியாபாரத்துக்கு அதே இடத்துக்கு வர்றாரு. அவரும் மரத்துக்கு கீழே தொப்பி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் பசிக்குது. அவரும் சாப்பிட போயிடுறாரு. சாப்பிட போயிட்டு ரிட்டன் பார்த்தா அதே குரங்கு கூட்டம் மறுபடியும் எல்லா தொப்பியும் எடுத்துகிட்டு போயிடுது. உடனே அந்த பேரனுக்கு தன்னுடைய தாத்தா தனக்கு சொல்லிக் கொடுத்தது ஞாபகம் வருது. அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட தலையில் இருந்த தொப்பியை தூக்கி தூரமாக எறிகிறாரு. ஆனால் அங்கேருந்த ஒரு குரங்குமே அதோட தலையில் இருந்த தொப்பியை தூக்கி தூரமாக எறியல. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, தாத்தா சொல்லி கொடுத்தாரு தொப்பி தூக்கி தூரமாக போட்ட குரங்கு தொப்பியை தூக்கி தூரமாக போடும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குரங்கெல்லாம் ஒன்றுமே தூக்கி தூரமாக போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்துட்டு இருந்தாராமா. அப்போ ஒரே ஒரு குரங்கு மட்டும் மரத்துலேருந்து கீழே இறங்கி இந்த பேரனை ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டு, உனக்கு எப்படி உன்னுடைய தாத்தா நம்ம என்ன செய்கிறோமோ அதையே குரங்கு திரும்ப செய்யும்னு சொல்லி கொடுத்தாரோ, அதே மாதிரி எங்களுடைய தாத்தா மனிதர்கள் இந்த மாதிரி நம்ம செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொப்பியை தூக்கி தூரமாக போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஏன் தொப்பியை தூக்கி போட்டுறாதீங்கிறத சொல்லி கொடுத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிச்சுங்களாமா. என்ன வியூவர்ஸ், கதை பிடிச்சிருக்கா? இப்போ இந்த கதை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவத்தோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வருது. உதாரணத்துக்கு ஒரு பல்லு வலி, வீக்கம் வருது. உடனே பல் மருத்துவர்கிட்ட போகிறோம். கிருமியின் மூலிமா உங்களுக்கு அந்த பல்வலி வீக்கம் வந்ததுனால மருத்துவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து, கிருமிநாசினி மருந்து எழுதி கொடுக்குறாரு. அதை ஒரு கோர்ஸாக எடுத்துக்கிறதுக்கு எழுதி கொடுக்குறாரு. அதாவது 5 நாள் 7 நாள் இந்த மாதிரி நீங்கள் தவறாமல் சாப்பிடணும் எழுதி கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு 10,000 கிருமி உங்களுக்கு அந்த வலி வீக்கத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிற பட்சத்தில் அந்த 10,000 கிருமியும் முழுமையாக ஒழிச்சு கட்டுறதுக்கு டாக்டர் அந்த 5லேருந்து 7 நாளைக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து எழுதி கொடுக்குறாரு. நம்ம மருந்து ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்றோம். அதில் இருக்கிற ஒரு 6,000லேருந்து 7,000 கிருமி அழிஞ்சு போயிடுது. நமக்கு வலி வீக்கம் முழுமையாக சரியாயிடுது. அறிகுறிகள் சரியாக போயிடுச்சு, வலி இல்லை, வீக்கம் இல்லை. மறுபடியும் எதுக்கு அந்த 2 நாள் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாத்திரையை நிறுத்திடுறோம். பட் இங்கே தான் மிக முக்கியமான ப்ராசஸ் நடக்குது. மீதி இருக்கிற அந்த 2,000-3,000 கிருமிகள் எந்த டெக்னிக்கல் மூலிமா அந்த ஆன்டிபயோட்டிக் தன்னுடைய சகாக்களை அழிச்சது அப்படிங்கிறத படிச்சிருது. படித்ததோடு மட்டும் இல்லாமல் அடுத்த முறை இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்தால் எப்படி உயிர் வாழணும் அப்படிங்கிற அந்த கலையை தெரிஞ்சுக்குது. அதோடு நிற்கல, அந்த கலையை கான்ஜுகேஷன் சொல்கிற ஒரு டியூப் மாதிரி அந்த ஜீன்ஸை அடுத்த தலைமுறை பாக்டீரியாவுக்கு பாஸ் பண்ணிடுது. இப்போது அடுத்த முறை அதே நபருக்கு அதே பிரச்சனை வருது. அவர் அதே மருத்துவர்கிட்ட போகிறார். அந்த மருத்துவர் அதே ஆன்டிபயோட்டிக் மருந்து எழுதி கொடுக்குறார். இந்த நபர் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தை சாப்பிடும்போது ஏற்கனவே இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து வந்தால் எப்படி இதை எதிர்த்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை அந்த பாக்டீரியாக்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால இந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தால் அந்த பாக்டீரியாவை ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தி பெற்ற பாக்டீரியாவை தான் சூப்பர் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. விளைவு இன்னொரு ஆன்டிபயோட்டிக், அதாவது அதிகமான பவரோட ஆன்டிபயோட்டிக் மருந்தை மருத்துவர் பரிந்துரைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறார். பட் அதுவும் இதே மாதிரி தான். அந்த மருந்தை சாப்பிடுவார், இந்த கிருமி சாகும். பட் முழுமையாக அவர் சாப்பிட மாட்டார். சூப்பர் பாக்டீரியா உருவாகும். மறுபடியும் அடுத்த ஆன்டிபயோட்டிக் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாக்கத்தில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது. இதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 3 நபர்கள் 2050 சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுஎன்ஓ அமைப்பு சொல்லுது. தற்போது அந்த விகிதம் ஒரு செகண்டுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 6 லட்சம் குழந்தைகள் மருத்துவமனையில் இருக்கும்போதே தகுந்த ஆன்டிபயோட்டிக் இல்லாமல் சாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனிசெஃப் அமைப்பு ஒரு அறிக்கையில் சொல்லுது. ஸோ இது எல்லாமே இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால் வர்ற பிரச்சனைகள்.
அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிங் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிசிலின், குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஃபெனால், இந்த மாதிரி இருக்கிற மருந்துகளையே பார்த்து நம்ம கிருமிகள் வெப்பேன்னு சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைக்காகவே எல்லா மருந்து கம்பெனிகளும் இனி ஃபர்தராக ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தயாரிக்கிறத முழுமையாக நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தை வெளியே கொண்டு வரும்போது மக்கள் அதை முழுமையாக கையாள தெரியாமல் கையாளுனதுனால அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் உருவாகுது, அவருடைய மருந்து வீணாக போகுது. ஸோ இப்போ உலகத்தில் எத்தனை ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குதோ அவ்வளோதான். அதனால் இனிமேல் எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்தையும் நம்ம ஒரு கோர்ஸாக மருத்துவர் பரிந்துரைத்தபடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது செய்வது நம்மளுடைய கடமை மட்டுமல்ல, ஒரு சமுதாய பொறுப்பும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ தேவைப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.